வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி, பிரீத்தி நெடுமாறன், தேவ் ராம்நாத், ஜனா, மகேஷ் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரம் நடித்து வெளியாகிருக்கும் படம் பேச்சு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே சிலர் பயணப்படுறாங்க. அவர்களுக்கு எதிர்பாராத ஆபத்துகள் வருது. அவற்றை எப்படி எதிர்கொள்கிறாங்க என்கிற கதையை கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் படம் பேச்சு. இதுபோல் நிறைய படங்கள் பார்த்துட்டுமே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக உட்கார்ந்திருப்பவர்களுக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கும் படமாக வந்திருக்கு. காயத்ரி, பிரீத்தி நெடுமாறன், தேவ் ராம்நாத், ஜனா, மகேஷ் ஆகிய 5 பேரும் கொல்லிமலையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே மலையேற்றம் செல்கிறாங்க. அவர்களுக்கு வழிகாட்ட பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பாலசரவணன் போகிறாரு. அவர்கள் பயணம் இயல்பாகவும் சுமூகமாகவும் அமைந்து விட்டால் எப்படி? தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் பாலசரவணனின் அறிவுரையை மீறி செல்கிறாங்க. அங்கு பல ஆபத்துகளை சந்திக்கிறாங்க. அவை என்ன, எதனால் என்கிற கேள்விகளுக்கான விடைதான் திரைக்கதை. காட்டுக்குள்ளே போகிறவங்க காயத்ரி, பிரீத்தி நெடுமாறன், தேவ் ராம்நாத், ஜனா மற்றும் மகேஷ் ஆகிய 5 பேர். எல்லோருக்கும் சமமான இடஒதுக்கீடு கொடுத்திருக்கார் இயக்குனர். அனைவரும் கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடித்து அவருக்கு நற்பெயர் பெற்றுத்தராங்க. தொடக்கத்தில் உற்சாகத்தை காட்டும் காட்சிகளில் ரசிகர்களும் உற்சாகமாகறாங்க. அடுத்தடுத்து சிக்கல்களில் சிக்கி அச்சப்பட்டு அலறும் நேரத்தில் படம் பார்ப்பவர்களையும் அலற வைக்கிறாங்க. இதுவரை பாலசரவணனை நகைச்சுவை வேடங்களில் பார்த்து வந்தோம். அவருக்கு இந்த படத்தில் குணச்சித்திர நடிகராக பதவி உயர்வு. அதில் தன்னை முழுக்க ஒப்படைத்து வரவேற்பு பெறாரு. தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றணும் என்பதற்காக கொடும் ஆபத்துகளை எதிர்கொண்டு நம்மை பதற வைக்கிறாரு. ஒளிப்பதிவாளர் பார்த்திபனின் பணியால் இந்த படம் எடுத்த காடு எங்கே இருக்கு, அங்கே நாமும் போகணும் என்கிற எண்ணம் வர வைத்துறாரு. கதைக்குள் முழுமையாக போகும் நேரத்தில் அவருடைய உழைப்பு மேலும் சிறப்பு. திகில் படங்களுக்கு இசை முக்கியம். பாடல்களில் துடிப்பையும் பின்னணி இசையில் படபடைப்பையும் ஏற்படுத்தியிருக்கார் இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசன். எழுதி இயக்கியிருக்கார் ராமச்சந்திரன் பி. ஒரு அமானுஷ்ய சக்தியை பேய் என்று சொல்லாமல் வேறொன்றாக சொல்லியிருப்பது புதிது. இது போன்ற அமானுஷ்ய சக்திகளை கொண்ட படங்கள் என்றாலே இருள் முக்கியத்துவம் பெற்றுவிடும். முதன்முறையாக பகலிலேயே எல்லா காட்சிகளையும் படமாக்கி அதிலும் பார்வையாளர்களை பயப்பட வச்சு பாராட்டு பெற்றிருக்கார் இயக்குனர். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.